பரங்கிக்காய் பால் போட்டு பண்ணுறேன். கொஞ்சம் ஜலத்தில் பரங்கிக்காய் போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிறத போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பு போடலாம். உப்பு ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். இது கொஞ்சம் வேகும் போதே பாலும் கொஞ்சம் விடலாம். பரங்கிக்காய் பால் போட்டுனாலே கொஞ்சம் பாலும் போட்டு தான் வேக விடணும். இது வெந்த உடனே நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம், சர்க்கரை போடுறவா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, மிளகா வத்தல் தாளித்து கொட்டணும், பெருங்காயம். வேணும்னா நம்ம கொஞ்சம் தேங்காயும் ஒரு பச்சை மிளகாயும் இதில் அரைச்சி விடலாம். இப்போ நான் கொஞ்சம் பால் விடுறேன். அதில் பால் விடுறேன். கொஞ்சம் பாலில் வேகட்டும். இது பாலில் வெந்துட்டுருக்கு. நான் கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 2 அரிசி ஊற போட்டுக்கு வச்சுருந்தேன். இதை அரைச்சின்னு வரேன். இதை கொஞ்சம் வெந்த உடனே அதை விட்டுட்டு வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வெந்துட்டு இது தேங்காய், ஒரு பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் அரிசி ஊற போட்டிருக்கேன், போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுறேன். இதோட கொஞ்சம் வெல்லம் போட்டுடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் எங்கள் அம்மா அப்போ எல்லாம் ரொம்ப அடிக்கடி பண்ணுவா. இது இந்த கருணக்கிழங்கு மசியல். இதுக்கு மேலே வெல்லம் போட வேண்டாம், போதும் இதுவே. நான் ரொம்ப பிடிக்கும் இது. எப்படின்னா ஒரு திதிப்பு, ஒரு உப்பு, ஒரு காரம், அந்த ஒரு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் வேணாலும் பால் விட்டுக்கலாம். அதில் பால் விட்டுருந்தாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தாளித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இதையும் போட்டு விட்டுருங்க. கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய், ஒரு வாசனை. இது வெத்த குழம்புக்கெல்லாம் இது ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஒரு கறி பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ட்ராவாக இதை பண்ணிக்கணும். நம்ம பண்ணிவிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி வேலை இது. இப்போ எல்லாம் அடிக்கடி பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆஃப் பண்ணிடு. பரங்கிக்காய் பால் போட்டு தயார். இன்றைக்கி சமையல் கோஸ் கறி. கோஸ், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாலாம் போட்டு கோஸ் கறி. அப்புறம் அவரைக்காய், சர்க்கரைவள்ளி கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் போட்டு ஒரு கறி. கத்திரிக்காயும் போட்டிருக்கேன் இதில். அப்புறம் பரங்கிக்காய் பால் போட்டு பண்ணேன் இல்லையா, இது பரங்கிக்காய் பால் போட்டு. முருங்கைக்காய், முள்ளங்கி, சின்ன வெங்காய சாம்பார், பருப்பு, சுட சுட சாதம். இதுதான் இன்னைக்கு சமையல். சாதம், கறி, கோஸ் கறி, கத்திரிக்காய், சர்க்கரைவள்ளி கிழங்கு, அவரைக்காய் போட்டு கறி, தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய்க்கு மாவடு. இதான் இன்னைக்கு சமையல். தயிர்.